அனைவருக்கும் வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய தந்தையும் அவருடைய டேடியுமான எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் சமீபத்தில் ஒரு விஷயம் பேசியிருக்காருங்க. என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் கொடுக்கக்கூடிய அந்த ஆஃபர் இருக்கு பாருங்க, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற அந்த ஆஃபரை காங்கிரஸ் கட்சி யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிக்கிட்டா காங்கிரஸ் கட்சிக்கு மறுபடியும் பவருக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதனால காங்கிரஸ் கட்சி அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. கொஞ்ச நாளாவே காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில பேர் இந்த மாணிக்கம் தகூர் இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் பார்த்தீங்கன்னா, ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும், அதுதான் எங்களோட இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பென்குயின் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்க, ஒரு பென்குயின் அதை நோக்கி போகிற ஃபோட்டோவையெல்லாம் எடுத்து போட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க சில பேர், காங்கிரஸை சேர்ந்த சிலர். அந்த ஒரு 4 பேர் ஆசைப்படுவாங்க எப்படியாவது திமுக கூட்டணி விட்டு வெளியே வரணும் அப்படின்னு. அந்த 4 பேருடைய ஆசையை பார்த்து ஏதோ ஒட்டுமொத்த காங்கிரஸுமே திமுக கூட்டணியில் இருக்க விருப்பம் இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த தாவேகாக்காரங்க நினச்சிக்கிட்டு எல்லாரும் வாங்க எங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூவி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தானுங்க. ஏற்கனவே கூவிக்கிட்டு இருக்கானுங்க, யாரும் அவங்க கூடவே சேர்ந்த பாடு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கட்சி தலைவருடைய தகப்பனாரே கூவி கூப்பிடுறாரு, வாங்க உங்களுக்கு பவர் உண்டு வாங்க அப்படின்ட்டு. ஆனால் பாருங்க, நேத்திக்கு வந்த கட்சி தாவேகா, அந்த கட்சி காங்கிரஸுக்கு நாங்கள் பவர் கொடுக்குறோம், நாங்கள் காங்கிரஸுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன மாதிரியான ஒரு இது பாருங்க. இப்படி ஒரு நிலைமைக்கு காங்கிரஸ் இழுத்து கொண்டு போய் விட்டுட்டானுங்க. அது கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு 4 பேர், இந்த ஊருக்குள்ள ஒரு 4 பேர் இருப்பாங்க, அந்த ஊருடைய பேரையே கெடுத்து விடுறதுக்குன்னு. அந்த மாதிரி 4 பேர் தான் அந்த காங்கிரஸ்ல இருக்கிற 4 பேரும். தலைமை தெளிவாக இருக்கிறது, மாநில தலைமையும் சரி தேசிய தலைமையும் சரி. இந்த அணிதான் வலுவான அணி என்பதை நம்ம சொல்லி அவங்களுக்கு புரிய வேண்டியதில்லை, களமே அவங்களுக்கு உணர்த்ததில்ல. இந்தியாவில் தமிழ்நாட்டில் அமைந்தது போல் காங்கிரஸுக்கு ஒரே ஒரு மாநிலத்தை காட்டுங்க, ஒரு வெற்றி கூட்டணி அமைந்ததுன்னு ஒரு மாநிலத்தை காட்டுங்க. இது தெரியாத ராகுல் காந்திக்கு? அங்கே அவர் முன்னெடுக்கிற போராட்டத்துக்கு இங்க இருந்து விஜயா போனாரு, முதலமைச்சர் ஸ்டாலின் தான் போனார், எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் தான் போனார், அவரோட உடன் நடந்தோம், நாங்க இன்னும் நடக்கிறோம். காந்தி பெயரை தூக்குறாங்க 100 நாள் வேலை திட்டத்திலிருந்து. விஜய் என்ன அறிக்கை கொடுத்திருக்காரா? கண்டிச்சு, பிஜேபியை கண்டிச்சு. சரி, விஜய்க்கு ஆதரவா ராகுல் காந்தி ஒரு அறிக்கை விட்டாரா? ஒரு நன்றி சொன்னாரா விஜய்? இது வரைக்கும் ஒரு நன்றி சொன்னாரா? இப்ப இவரை நம்பி ராகுல் காந்தி எப்படி போவாரு? ஒருவருடைய அரசியல் வெளிப்பாடு என்ன என்பதை பார்த்துத்தான் ஒரு அரசியல் கட்சி முடிவெடுக்குமே தவிர, கட்சியில 4 பேர் ஆசைப்படுறாங்கிறதுக்காக முடிவெடுக்க முடியுமா? முதல் சுற்று அப்புறம் தெருவில் தான் நிற்கும். அதனால அப்படியெல்லாம் முடிவு எடுக்க மாட்டாங்க. நல்ல பிஞ்ச செருப்பு எடுத்து வாயிலேயே கொடுத்து அடின்னு கவ்வை கொடுத்து அடிச்சிருக்காப்ல அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள். ஜனநாயகன் படம் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஒன்றிய அரசை கண்டிச்சு அதுக்கு ஒரு ட்வீட் போட்டு விஜயை சப்போர்ட் பண்ணியிருக்காப்ல. அந்த ட்வீட்டுக்கு ஒரு நன்றி கூட இல்லை. கேட்டால் சொல்கிறானுங்க அதெல்லாம் ஃபோனில் பேசிப்பாங்க, ஃபோனில் எல்லாம் நன்றி சொல்லியிருப்பாங்க, ப்ரைவேட்டாக இருக்கும், அதெல்லாம் ஏன் பப்ளிக்காக சொல்லணும் அப்படின்றானுங்க தாவேகா தவிட்டு தற்குறிகள். அரசியல்ன்றது பொதுவாக நடக்கணும். ராகுல் காந்தி பொதுவில் தானே ட்வீட் போட்டிருக்காரு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதை நன்றி சொல்லணும் அதுக்கு அப்படின்னு சொன்னால் விஜயும் பொதுவாக தான் நன்றி சொல்லணும். நன்றி கூட இவர் சொல்ல மாட்டார், ஒரு இதுவும் பண்ண மாட்டார். அவர் ஐடியா பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அவருடைய ஆக்டர் விஜய் அப்படின்ற இன்னொரு ஐடி இருக்குது, அது நடிகர், அவர் நடிப்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் அங்கே தான் வரும். அதுலேயும் அப்படி தான், அப்படியே ட்விட்டர்லாம் அவருக்கு யூஸ் பண்ணுது. அவருக்கு ஹேஷ்டேக்னா என்னன்னு தெரியும், அவருக்கு யூஸ் பண்ண தெரியாது. இந்த ஜென்ரேஷன் கிடையாது. அவர் கற்காலத்தில் வாழ்ந்தவர், ஆதிவாசி, அவருக்கு ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் ஃபோனுனா என்னன்னு தெரியாது, டைப் பண்ணுறது, டெக்ஸ்ட் எதுவும் தெரியாது. வெளியில் ஏதோ ரொம்ப இன்னசென்ட் மாதிரி நடிப்பார். அது என்னப்பா அது ஹேஷ்டேக்கா, அது போட்டு விடுங்க, அதை போட்டு விடுங்க, ஏதோ தெரியாத மாதிரி நடிக்கிறது. சரி, இதெல்லாம் எதுவும் டைப் பண்ண தெரியாது, அந்த அளவுக்கு பூமரு. ஆனால் கட்சி மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்சி தலைமுறைக்கான கட்சி, நாங்கள் இளைஞர்களுக்கான கட்சி அப்படின்ற மாதிரி புளுத்துறது. சரி, டைப் பண்ண தானே வராது, ஃபோனில் தானே எதுவும் தெரியாது, மேடையில் ஏறி பேசுகிறப்போமா ஒரு நன்றி சொல்ல முடியாது. ஏன்னா காங்கிரஸுக்கு நன்றி சொன்னால் பிஜேபி வாய்க்குள்ளேயே உலக்கையை வச்சு குத்தும். இப்படி ஒரு தைரியம் இல்லாத ஒரு கோலையை நம்பி காங்கிரஸ் வருமா? காங்கிரஸ் தலைமை அப்படி முடிவெடுக்குமா? திமுக கூட்டணி மாதிரி காங்கிரஸுக்கு வேற எந்த இடத்துல கூட்டணி இருக்கு? இந்த புகைப்படத்தை பாருங்களேன், எல்லாம் எப்படி ஒரு இள வீட்டுக்கு உட்கார்ந்துருக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. வேண்டாமப்பா பிள்ளைய பற்றி காண்டாம இருக்கணும் பேராச்ச மாதிரி. ஒரு அரசியல் செயல்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் நாங்கள் தான் ஆட்சியில் உட்கார போகிறோம், எங்களை நம்பி வாங்க, நாங்கள் உங்களுக்கு ஆட்சியும் அதிகாரத்தில் பங்கு தரோம், எங்களுக்கு தான் 40% ஓட்டு இருக்கு, 2 கோடி ஓட்டு இருக்குது அப்படின்லாம் ஆதவர்ஜுனா உருட்டுனாப்ல சமீபத்தில். ஒவ்வொருத்தர் முகங்களையும் பாருங்க, புஷி ஆனந்தெல்லாம் தூங்குறாப்புல, கண்ணு சொக்குன்னு சொருகிட்டு இருக்கு. விஜய் பாருங்க, ஐயோ இது என்னென்ன கொடுமையெல்லாம் வாழ்க்கையில் அனுபவிக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்காப்புல. எல்லாம் பாருங்க திருன்னு திருவிழாவில் காணாமல் போன குழந்தை மாதிரி முழிக்கிறாங்க. வெளியில் ஒரு கூட்டம் நடத்தணும்னா நோவுது, வெளியே பேசணும்னா நோவுது,
ஒரு இடத்துக்கு வந்து பரப்புரைக்கு போகணும்னு சொன்னாக்க கரெக்டான டைமுக்கு போகிறதுக்கு நோவுது. இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அரசியல்னா எதுக்கு வரணும்? நான் தான் ஆட்சியை பிடிக்க போகிறேன்னு எதுக்கு சொல்லணும்? எதுக்கு இப்படி கனவு காண வேண்டும்? பிஜேபி கொடுத்துருக்கிற டாஸ்கை முடித்தா மட்டும்தான் விஜயால் தப்பிக்க முடியும். எப்படி வந்து சிக்கியிருக்காங்க பாருங்களேன். ஒழுங்காக வரி கட்டியிருக்கலாமா? ஒழுங்காக இருந்திருக்கலாமா? இன்னைக்கு இந்த தொல்லை உண்டா? இந்த பிரச்சனை உண்டா? தாவேகாவுடைய தேர்தல் பிரச்சார குழுவினர் வந்துட்டு ஜனவரி 26 முதல் சுற்றுப்பயணம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்களாமா. முந்தானத்து தான் ஜனவரி 26. இவங்களை எங்கேயுமே தமிழ்நாட்டில் பார்க்க முடியலையே, எந்த செய்தியுமே அதை பற்றி வரல. அதில் ஹைலைட்டு பாருங்கள், 10 நாளில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் பிரச்சாரத்தை முடிச்சிட்டாங்க. இந்த டைம் டேபிளை பாருங்கள். டே 1 சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், ஆம்பூர். எப்படிரா ஒரே நாளில் சென்னையில் இருக்கிற 14 தொகுதியிலே முடிச்சு திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், ஆம்பூர் வரைக்கும் முடிக்கிறானுங்களாம் தேர்தல் பிரச்சார குழுவினர். எப்படிரா? இங்கே பாருங்க, டே 2 டே 3 எல்லாம் போட்டு முடிச்சு 10 நாளில் தமிழ்நாட்டையே முடிச்சிட்டாங்க. அதுலேயும் டே 3 பார்த்தீங்கன்னா சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் 4 ஊருக்கு போகிறாங்களாம். காலையில் 9லேருந்து 11 வரைக்கும் சேலம், 12லேருந்து 2 மணி வரைக்கும் நாமக்கல், அதுக்கப்புறம் லஞ்சு வேறு இருக்குது. அதுக்கப்புறம் 45 நிமிடங்கள் பயண நேரம், 34 கிலோமீட்டர் கரூருக்கு போகிறாங்க. இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியது ஒன்று இருக்குங்க. நாமக்கல்லேருந்து கரூருக்கு இப்போ மட்டும் 45 நிமிஷம்னு எப்படி போட்டிருக்காங்க? இவங்களுடைய கணக்குப்படி பார்த்தா ஒரு 7 மணி நேரம் போடணுமே. இப்போ மட்டும் எப்படி 45 நிமிஷம்னு போட முடிஞ்சது? சரி, 45 நிமிஷம்னு போட்டாலும் மிஞ்சி போனால் ஒரு 1-1.5 மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம் இல்லையா? அங்கங்கே நின்று பொறுமையாக இருந்து போனால் கூட 1-1.5 மணி நேரம் தான். இதை எதுக்கு விஜய் அவர்கள் கடைபிடிக்கவில்லை? இவ்வளோதான் நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்வியை இந்த தற்கூரிகள் இவங்க தலைவனை நோக்கி கேட்டானுங்களா? ஏன் இந்த மாதிரி தாமதமாக வந்தீங்க, இங்கே மட்டும் 45 நிமிஷம் போட்டிருக்கீங்க இல்லையா அப்படின்ட்டு கேட்டானுங்களா? கேட்கல. இந்த தாமதம் அவனுங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஜனநாயகன் படம் தாமதமாகிறது தான் அவனுங்களுக்கு பிரச்சனை. இவங்க போட்டிருக்கிற பதிவுபடி பார்த்தா ஜனவரி 26 தொடங்கி இப்போ இன்னைக்கு 3வது நாளாக இருக்கணும், இன்னைக்கு 28வது. இடியாப்பம் அப்படின்னு ராஜ்மோகன் சொல்லிட்டு இருப்பார் பாருங்க. இந்த இடியாப்பம் வண்டி கூட இவ்வளோ ஸ்பீடாக போகாது. 10 நாளில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் பிரச்சாரத்தை முடிக்க போகிறானுங்களாம். இப்போ மட்டும் ரோடு வளைஞ்செல்லாம் இருக்காதா? இப்போ மட்டும் ரோடு ஸ்ட்ரைட்டாக இருக்குமா? ஒரே நாளில் 5 ஊர் 6 ஊருக்கு போகிறாங்களாம். இன்னைக்கு தான் அந்த டே 3 இடியாப்ப வண்டி இன்னைக்கு சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூருக்கு போயிருக்கணும். இப்போ எங்கே நிற்கிதோ இடியாப்ப வண்டி தெரியல. முன்ன பின்ன தேர்தல் பிரச்சாரம்னா எப்படி இருக்குன்றதுலாம் இவனுங்க பார்த்துருக்கானுங்களா இல்லையா அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. எப்படிங்க சென்னையில் இருக்கிற 14 தொகுதியும் ஒரே நாளில் முடிச்சு அதுக்கு பிறகு ஒரு 4 ஊருக்கு போகிறானுங்க? எப்படிங்க இதெல்லாம் நடக்கும்? இதுதான் மாற்று அரசியல். வித்தியாசமான அரசியல்லாம் பண்ணுவானுங்க. நம்மளே சாக்காகிற அளவுக்கு இருக்கும். எப்படிரா இப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும் இவனுங்களுடைய அரசியல்லாம். எனக்கு தெரிஞ்சு இவனுங்க பிரச்சாரம் பண்ண போகிற இடங்கள்ல உங்கள் விஜய் பாட்டை போட்டுக்கிட்டு அப்படியே கிளம்பிடுவானுங்கன்னு நினைக்கிறேன். அங்கே அந்த பஸ் இருக்கும் பாருங்க, அந்த பஸ் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு உங்கள் விஜய் உயிரெடுக்க வேறு நான் அந்த பாட்டை போட்டு ப்ளே பண்ணிட்டு அது ஒரு 4 நிமிஷம் தானே ஓடும், போட்டுட்டு வண்டி எடுங்க பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கிளம்பிடுவானுங்க போல. நோட் பண்ணிக்கோங்க, 10 நாளில் எப்படி சிஎம் ஆகிறது அப்படின்றதுலாம் தாவேக்கா தான் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. 10 நாளில் சிஎம் ஆவது எப்படி? தாவேக்காவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். வேகமாக ஓடுறதே பழக்கமாக வச்சுருக்கானுங்க பாருங்களேன். ஏர்போர்ட்டில் ஓடுனார் பாருங்க விஜய், கரூர்லேருந்து திருச்சிக்கு ஓடுனார் பாருங்க, திருச்சியிலேருந்து சென்னைக்கு ஓடுனார் பாருங்க. அந்த மாதிரி ஓட்டம் பிடிக்கிறதுல இந்த கட்சிக்காரங்களே மிஞ்ச ஆளே இல்லை. அமைஞ்சிக்கரையில் நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களை பார்த்த உடனே தெரிச்சுக்கிட்டு தெருவுக்குள்ளே ஓடுனானுங்க. அப்படிலாம் ஓடுறதுக்கு தாவேக்காரங்களை விட்டால் வேறு ஆளே கிடையாது. தமிழ்நாட்டில் ஆளுநர் ரவிக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டியே, யார் ஓட்டம் பிடிக்கிறதுல பெஸ்ட் அப்படின்றதுல. தேர்தல் பிரச்சார குழுவோ யாரோ என்னமோ ஏதோ பண்ணுங்க, எனக்கு சிஎம் ஆகணும் அவ்வளோதான், நான்லாம் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன், அப்படிதான் இருக்காரு பனையூர் பண்ணையார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் சம்மந்தப்பட்ட வழக்கு. அந்த வழக்கில் தனி நீதிபதி வந்துட்டு இந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வழங்கணும்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருந்தாங்க இல்லையா? அந்த உத்தரவு இப்போ ரத்தாக இருக்குங்க. அந்த தனி நீதிபதி அளித்த தீர்ப்புக்கு மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க சென்சார் போர்டு. அந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சா இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். எவ்வளோ அழுத்தம் இருக்கு இல்லையா? பாருங்க, சென்சார் போர்டு வந்து விரட்டி அடிக்கிறாங்க. விரட்டி கோர்ட்டில் தீர்ப்பே கொடுத்தாலும் அதை எதிர்த்து மேல்முறையீடு செஞ்சு அதுலேயும் ஜெயிச்சு படத்தை வெளியே வர விடக்கூடாதுன்றதுல கண்ணும் கருத்துமா இருக்காங்க. நியாயமாக பார்த்தா விஜய் அவர்கள் வாயை திறந்து பேசணுமா இல்லையா? இதெல்லாம் கூட செய்ய மாட்டீங்கன்னா எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க? சும்மா இருக்கிறத விட்டுக்கிட்டு ஒரு கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சு பல பைத்தியங்களை வந்து ரோட்டில் உலாவ விட்டு கையில் ஒரு மடக்கு ஊதியையும் தூக்கிக்கிட்டு போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அத்தனை பேர் செத்துருக்காங்க இந்த கட்சி ஆரம்பிச்சதுனா. ஆனால் ஏதாவது அரசியல் பண்ணுறாரான்னு பார்த்தா ஒரு மண்ணும் கிடையாது. என்னத்துக்கு அப்போ வந்தார் இவர்? இப்போவே எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு. எலெக்ஷனுக்கு ஒரு 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் முன்னாடியெல்லாம் கடுமையாக ப்ரெஷர் வருமே, எப்படி அதெல்லாம் தாக்கு பிடிக்க போகிறாரு?
இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தும் விஜய் அவர்கள் எதுவுமே எதிர்க்காம வாய் திறக்காம இருக்காருன்னா பாஜகவும் இவரும் சேர்ந்து போடக்கூடிய நாடகம் தானே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குதே. இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி முதல்ல ஒரு கேஸ் போட்டாங்க பாருங்க, எங்களுக்கு சர்டிஃபிகேட் தர மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டாங்க பாருங்க. அந்த கேஸை போடாமல் இருந்திருந்தா இன்னைக்கு படம் வெளியே வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த கேஸை போடணும்னு எவன் தான் வந்து ஐடியா கொடுத்ததுன்னு தெரியல, இப்படி வசமாக சிக்கியிருக்காங்க. வீணா ஒரு கேஸை போட்டு அவங்கள உள்ளார இழுத்து விட்டு அவங்க என்னன்னா தீர்ப்பு வந்தாலும் மேல்முறையீடு செஞ்சு படத்தை வெளியே வரவிடாம ஆக்கி பல சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. சும்மா இருந்திருந்தாலாவது படம் வந்திருக்குமோ என்னமோ. எனக்கு தெரிஞ்சு இந்த ஐடியாவை கொடுத்து வாண்டடாக மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்கறது த கிரேட் சில்பா குமாராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதிமுகவில் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மற்றவங்க கொடுத்துருக்க அறிக்கைகள் எல்லாம் பனையூர் பண்ணையார் அந்த மாதிரி விமர்சனங்கள், நீங்கள் ஊழலுக்கு எதிரானவர்னு சொன்னதுக்கான விமர்சனங்கள் இதெல்லாம் நிறைய இருக்காது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். போட்டி இந்த தேர்தலில் வந்து டிவிகே வர்சஸ் டிஎம்கேக்கு தான். ஈரோட்டில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தலைவர் சொல்லியிருக்காரு, களத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் பதில் சொல்லுவோம். அதனால் நாங்கள் எங்கள் தேர்தல் எந்த திசையில் போகணுமோ அந்த திசையில் நாங்கள் தெளிவாக போயிட்டுருக்கோம். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி, களத்தில் யார் தாங்க இப்போ இருக்கிறது? திமுக மட்டும்தான் களத்தில் இருக்கா? அதிமுக நாம் தமிழர் வேற யாருமே இல்லையா? களத்தில் இருக்கிறவங்கள தான் எதிர்ப்போம், களத்தில் இருக்கிறவங்கள தான் விட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே சாமி. திமுக மட்டும்தான் களத்தில் இருக்கா? அப்போ ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் தாவைக்கா தவிட்டு தற்கொலைகளே, நீங்கள் தான் களத்திலே கிடையாது. திமுக களத்தில் இருக்குது, ஆமாம் திமுக ஆளுங்கட்சி களத்தில் இருக்குது. அதிமுக களத்தில் இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க? அதிமுக எதிர்கட்சி, அதிமுக களத்தில் இருக்க தானே செய்யுது. யார் யாரெல்லாம் தேர்தலில் போட்டி போடுறாங்களோ எல்லாருமே களத்தில் தான் இருக்காங்க. அப்படி உங்களுடைய லாஜிக் படி அப்படி நாங்கள் பெரிய ஆட்கள் கூட தான் போட்டி போடுவோம்னா நீங்கள் தான் பெரிய ஆளே கிடையாது, நீங்கள் வெளியில் தான் உட்காந்துருக்கணும். திமுக அதிமுக தான் பெரிய ஆட்கள் தமிழ்நாட்டில். இப்போ கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு அதிமுக களத்திலே இல்லைன்றாங்க. அதிமுக அடிமைகளுக்கெல்லாம் சொரணை இருக்கா இல்லையான்னு தெரில. சோத்துல உப்புன்னு ஒன்று ஆட் பண்ணி தான் சாப்பிட்றீங்களாடா. இப்போ வந்துட்டு நிற்கிறானுங்க. 2 வருஷமா திமுக என்ன தான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னு தெரியல, இந்த தாவேக்கா தவிட்டு தற்கொலைகளா அப்படின்லாம் பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. தவிட்டு தற்கொலைகளா? 2 வருஷமா இந்த தற்கொலைகளை நாங்கள் தாண்டா போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கோம். தற்கொலைகள்ஸ் இன்னைக்கு விஜய் வந்து ஊழல் கட்சின்னு சொல்லிட்டாராம், அதனால இவனெல்லாம் பொங்கிக்கிட்டு இப்போதான் ரியாக்ட் பண்றானுங்க இவனுக்கு எதிராக. ஆனா நம்ம 2 வருஷமா இந்த தற்கொலைகளை போட்டு மிதின்னு மிதிச்சுக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு நாள் கோமா இருந்துக்கிட்டு இப்போதான் முழிச்சு வரானுங்க அடிமைகள்லாம். சரி மக்களே, இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.